1 கிராம் தங்கம் ஒரே நாளில் 630 ரூபாய் உயர்வு. சவரனுக்கு 5040 ரூபாய் அதிகரித்து 1,19,200க்கு விற்பனை. எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை. பிரதமர் மோடி உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்களவை ஒத்திவைப்பு. தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை முதலமைச்சரே நியமிக்கும் சட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கியது உச்சநீதிமன்றம். வழக்கை மெரிட் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரித்து முடிக்கவும் உத்தரவு. திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்யும் வகையில் செயல்படும் இணையதளம். மத்திய அரசுக்கு வருமானத்தை வாரி வழங்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றனர். தேர்தல் வந்தாலும் கூட பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என முதலமைச்சர் விமர்சனம். ஒன்றிய அரசுக்கு வரி வருவாயை வாரி வழங்குற நம்ம மாநிலத்துக்கு மிக 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 சொற்பமான பங்கை தான் திருப்பி தராங்க. சிறப்பு திட்டங்களை அறிவிக்காம வஞ்சிக்கிறாங்க. ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் துறக்கத்தானே போறோம், இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினைச்சிருக்கலாம். அதான் உண்மைதான். நாம தான் வெற்றி பெற போறோம், அது எந்த மாற்றமும் கிடையாது. முதியோருக்கு 2000 ரூபாய் ஓய்வூதியம், ஜல்லிக்கட்டில் இறந்தால் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என அதிமுக வாக்குறுதி. மாணவர்களின் கல்விக் கடனை அரசே ஏற்கும். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும் எனவும் இபிஎஸ் அறிவிப்பு. வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஊழல் சக்தி யார் என்பதை முதலில் விஜய் குறிப்பிட்டு சொல்லட்டும். ஜெயலலிதாவை ரோல் மாடலாக ஏற்ற விஜய் அதிமுகவை எப்படி ஊழல் சக்தி என கூறுவார் என்று இபிஎஸ் கேள்வி. தீய சக்தி ஊழல் சக்தி யார குறிப்பிட்டு சொல்றாரு? குறிப்பிட்டு சொன்னதுன்னு சொல்ல முடியும். எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார். தாவேக தலைவர் விஜய்க்கு ஒன்றுமே தெரியவில்லை. செய்தியாளர்களை சந்தித்தால்தான் விஜய்க்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரிய வரும் என இபிஎஸ் பேச்சு. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டோம். மக்களை சந்திக்க வெளியே வராதவர் விஜய் என எடப்பாடி பழனிசாமி சாடல். கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் 72 நாட்கள் கழித்தே விஜய் வெளியே வந்தார் எனவும் விமர்சனம். 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. சசிகலா விவகாரம் குறித்து பலமுறை தெளிவுபடுத்தி விட்டேன். ஏற்கனவே முடிந்து போன கதையை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை என இபிஎஸ் பேச்சு. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். திருப்பி கேரள விழுந்திருக்காரு மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை. அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனது ஆதரவாளர்களை களமிறக்க சசிகலா முடிவு என தகவல். தேர்தலை சசிகலா தரப்பு எதிர்கொள்வது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் நகை திருடு போனதாக நிகிதா கொடுத்த புகார் பொய். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ அதிர்ச்சி தகவல். எந்த வழக்கும் இல்லாத அஜித்குமாரை காவல்துறை கடுமையாக அடித்துக் கொன்றது ஏன்? வழக்கை விசாரிக்கும் போது மனது பதறுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீமதி வேதனை.
எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதாடிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தேர்தல் நடைபெற உள்ளதால் மேற்குவங்க மாநிலம் டார்கெட் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. மேற்குவங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து 1,30,000 பேர் நீக்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்ட மம்தா பானர்ஜி 2 நாளில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 எம்பிக்களுடன் நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி போராட்டம். ராகுல் காந்தி கைகுலுக்க வந்தபோது மறுத்து நாடாளுமன்றத்துக்குள் சென்ற மத்திய அமைச்சர் பிட்டு. Traitor walking right by. Take a look at your face. That's what it looks like. Hello, brother. My traitor friend. Surrender, surrender. Don't worry, you'll come back. Surrender, surrender. Yes, ராகுல் காந்தியின் கேள்விகளுக்கு மத்திய அரசு பயப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மக்களவையில் 8 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த முடிவை திரும்பப் பெற வலியுறுத்தல். தமிழக கேரள எல்லையான வாளையாறு அருகே ரயில் மோதி யானை குட்டி உயிரிழப்பு. தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது விபத்து. தஞ்சாவூர் அருகே மாதா கோட்டையில் 800 காளைகளுடன் ஜல்லிக்கட்டு. 400 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர். $3,500 ஆண்டுகளுக்கு முன்பே பனிவரகு மற்றும் சாமையை உண்ட தமிழர்கள். கோவை அருகே மூலப்பாளையத்தில் நடந்த ஆய்வில் தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் கோவிலூர் அருகே ஜல்லிக்கற்கள் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. பாரம் தாங்காமல் நேரிட்ட விபத்தின் சிசிடிவி காட்சிகள். நெல்லையப்பர் கோயில் நிகழ்ச்சியில் நரிக்குறவர் குழந்தைக்கு உணவு வழங்கவில்லை என புகார். திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாக நெல்லை மேயர் விளக்கம். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் தனுஷின் 55வது படம். சாய் பல்லவி ஸ்ரீலீலாவை தொடர்ந்து மம்முட்டியும் நடிப்பதாக படக்குழு அறிவிப்பு. நடு வானில் என்ஜினில் பற்றிய தீயால் கொல்கத்தா விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம். துரிதமாக செயல்பட்டதால் 236 பயணிகள் உயிர் தப்பினர். ஈரானில் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலை வரும் 9ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காங்கிரசிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேட்டி. தொகுதி ஒதுக்கீடு குறித்து பேச்சுவார்த்தை குழுதான் முடிவு செய்யும் என்றும் விளக்கம். மாநிலங்களவையில் எம்பியாக பதவியேற்று முதல் முறையாக பேசிய கமல்ஹாசன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சகோதரர் என குறிப்பிட்டு நன்றி தெரிவித்தார். தமிழ் மொழிக்கு எதிராக எந்த ஆக்கிரமிப்புகள் நடந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி எதிர்கொள்ள கற்றுக் கொடுத்திருக்கிறார் அண்ணா. கோபமின்றி பேச காந்தியும் புள்ளி விவரங்களோடு பேச பெரியாரும் சொல்லிக் கொடுத்திருப்பதாக மாநிலங்களவையில் கமல் பேச்சு. கூட்டணியை பாஜக ஒருங்கிணைப்பதால் பாஜக தலைமையிலான கூட்டணி என்கிறோம். தாவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம். எந்த குற்றச்சாட்டும் இல்லாத மனிதர் செங்கோட்டையன். ஊழல் செய்து சிறை சென்றவர் செங்கோட்டையன் என இபிஎஸ் குற்றம் சாட்டிய நிலையில் தாவேகவின் நிர்மல்குமார் பதில். நயினார் நாகேந்திரன் எஸ்பி வேலுமணி நடனமாடவில்லையா? விஜய் நடனமாடியது தொடர்பான விமர்சனம் குறித்து செங்கோட்டையன் கேள்வி. விஜயை மக்கள் தலைவராக பார்க்காமல் இன்னும் நடிகராகவே பார்க்கிறார்கள். 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் நடனமாடியது குறித்து பாஜகவின் குஷ்பு விமர்சனம்.
விஜய் ஆடுவார், திருக்குறளை மொழிபெயர்ப்பார், ஆனால் மக்களிடம் ஓட்டு வாங்க முடியாது. புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். T20 உலக கோப்பையில் இந்தியாவுடன் விளையாட மறுக்கும் பாகிஸ்தானை சமாதானப்படுத்த முயற்சி. ICC துணைத் தலைவர் மூலம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துடன் பேச்சுவார்த்தை.